வைத்து படிக்க நான் இப்பொழுது காமராஜர் பற்றி கதையை சொல்லப்படுகிறேன். ஜூலை 15 மாற்றம் வீரன் பிறந்த தினம் ஆகும். அந்த நாளை கல்வி வளர்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. தன்னுடைய உழைப்பால் தோணில் படிப்படியாக பெருந்தலைவர் தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை என் கர்ம வீரர் காமராஜர். தொடக்க பள்ளியில் படிக்கும் குழந்தைகளே எண்ணிக்கை 14,48,00,000 உயர்ந்தது. பின்னர் வரவில்லை வருகிறது. தேங்க்யூ. வணக்கம். நான் பேச வந்த தலைப்பு கலைஞர் காமராஜர். காமராஜர் படிக்காத மேதை, செம்நாட்டின் காரின் பொது தலைவர். இவர் 1903 ஆண்டில் ஜூலை மாதம் 15 பிறந்தார். பெயர் காமாட்சி. ஏழை எளிய மக்களின் கல்வி முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். பள்ளி குழந்தைகளை இலவச உணவு திட்டத்தை நடத்தி வைத்தார். 1970 அக்டோபர் 2 காலமானார். இவர் 1970 மிக உயர பாரத விருதை அனைவருக்கும் வணக்கம். சாப்பிட சொந்தங்கள் அந்த 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். தன்னிலே வீரமான மண்ணில் பெருமகரம் காமராஜர் வந்த பின்னர் ஓயவிலே 7 குழந்தைகள் கல்வி பெற்றிட கல்வி கண்ணை தந்தாரே. அதை சுத்த உரிமை ஏற்றுக்கொண்டாரே. வந்தாரே. நன்றி. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கல்வி கற்பிறந்தார் அவர் தன் கண்ணில் உலகம் தொட்டார். கற்றவர் அறியார் அவர் எங்கும் கற்றவர்கள் உருவாக வழி செய்தார். தடுக்கி விழுந்தால் உயர்நிலை பள்ளி, எழுந்து நின்றால் மேல்நிலை பள்ளி என்று 3 பள்ளிகளை திறந்து கல்வி தினமும் ஞானத்தால் கல்வி கண்டிருந்த காமராஜரின் கல்வி தொண்டை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் 1903 ஆண்டு ஜூலை மாதம் 15 விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். அவருடைய தந்தை குமாரசாமி, தாய் சிவகாமி அம்மா. அவர் 1954 ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஆயுதம் செல்வம் அந்த
திட்டத்தை தொடங்கி வைத்தார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீராம். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேடு இனச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாணவ மத்தையவை என்ற வள்ளுவனின் வாக்குப்படி ஏழை குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைத்தவர் காமராஜர். இவர் 1903ஆம் ஆண்டில் பிறந்தார். 3ஆம் ஆண்டில் ஜூலை 15ஆம் தேதி திருநெல்வேலியில் பிறந்தார். இவருடைய தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். இளம் வயதிலே தந்தையை இழந்துவிட்டார். கல்வி மிக்கதாம் செல்வமுதே கண்மணிக்கு என்ற வள்ளுவன் என்ற பாரதிதாசனின் வரிகளுக்கு ஏற்ப இவர் 1954 முதலமைச்சரானதும் உலக கல்வி இலவசமாக்கினார். காமராஜர் என்று அழைக்கப்படுகிறது. காமராஜர் ஆட்சியில்தான் கல்வி கற்போரின் எண்ணிக்கை 37% உயர்ந்தது. காமராஜரின் ஆட்சிக்காலம் போது என்று அழைக்கப்படுகிறது. காமராஜரின் பிறந்தநாளில்தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது.